அன்பின் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. பேசுவீங்களா பிதாவின் ஆவியான்னு சொன்ன தேவனே, பிதாவின் ஆவியானோ எங்களோட பேசுவோம்ப்பா. நீர் பேசுவாப்பா, இந்த வசனத்தை எடுத்து பேசுவாப்பா, எங்களுக்கு ஆசிரியர் தாங்கப்பா. உடைய கற்பனைகளை தாழ்த்துறப்பா, நாம் பயன்படுத்திய ஆவியானவரே எங்கள் மூலமாக நீ பேச வேண்டுமா ஜெபிக்கிறேன். கத்திரிகளை கத்தர வேண்டும் இயேசுவின் நாமத்தினால ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே, காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோர், காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தோம், திருக்கரத்தான் தாங்கி என்னை திரு சித்தம்போ நடத்திடுமே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வளைந்திடுவே, குயவன் கையில் களிமண்ணான் அனுதினமே வளைந்திடுமே. கர்த்தர் ஸ்தோத்திரம். நாளிலேயும் தியானத்துக்கும் எடுக்கப்பட்ட வார்த்தைகளானது எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். அன்றியும் நன்மை செய்யவும் தானதனம் பண்ணவும் மறவாதீர்கள், இப்படிப்பட்ட பணிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் சொல்லிக் கொடுக்குற வார்த்தைகள் நம்ம எப்படி இருக்கணும்னா, நன்மை செய்யவும் தானதனம் பண்ணவும் மறவாதீர்கள், இப்படிப்பட்ட பணிகளின் மேல் தேவன் பிரியமா இருக்கிறார். அதனால் என்ன செய்யணும்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் நன்மை செய்யணும், தானதனம் கண்டிப்பாக என்ன செய்யணும், பண்ணணும். ஏழை எளிய மக்கள் நம்மகிட்ட கரம் நீட்டி நிற்கும் போது நம்ம இல்லைன்னு சொல்லக்கூடாது. நம்மகிட்ட இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன செய்யுங்க, அவங்க நமக்கு எவ்வளோ கொடுக்கணும்னு தோணுதோ அவங்க தான் நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கணும். வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொல்லக்கூடாது, நன்மை செய்யணும், தானதனம் பண்ணணும். அதான் ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற பெரிய ஒரு பாக்கியம். ஏழை மக்கள் இருக்கும்போது, தரித்திரர்கள் இருக்கும்போது, வறுமையில மக்கள் இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம கொடுத்து உதவணும். கர்த்தர் தான் பெரிய ஒரு பாக்கியமாக வைத்திருக்கிறார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு தான் அந்த வசனத்தை கொடுத்துருக்கிறாரு. அன்றைய நன்மை செய்யும் தாமதம் பண்ணதும் மறவாதீர்கள், இப்படிப்பட்ட பணிகள் தேவன் பிரியமாக இருக்கிறான்னு வசனம் கொடுத்துருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, ட்ரெஸ்ஸிங் கூட நம்ம பார்க்குறோம். ட்ரெஸ்ஸிங் என்ன போட்டிருக்கு, மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை. அப்போ மகிழ்ச்சியாக இருப்பதும் உயிரோடு இருக்கும்போது நன்மை செய்யணும். நம்ம உயிரோடு இருக்கிறது எவ்வளோ நாளுக்கு தெரியாது, அந்த நாளையுமே நம்ம நன்மை செய்யணும். கண்டிப்பாக நன்மை செய்கிற பிள்ளைகளாக இருக்கும். எங்கிட்ட ஏசப்பாவும் நன்மை செய்கிறவராக சுற்றி தெரிந்தார் தான் வேதத்தில் பார்க்குறோம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மளை அங்கிருந்து அவருடைய வித்து நம்மகிட்ட இருக்கிறதுனால அவருடைய பிள்ளைகளாக நம்ம நினைச்சிருக்கார், பேர் சொல்லி அழைச்சிருக்கிறாரு. அது மாத்திரம் இல்லை, அவருடைய பிள்ளைகளை தாயின் கருவுகளுக்கு உருவாக்குறதுக்கு முன்னாடி நமக்கு நினைச்சிருக்காரு, எலும்புகள் உருவாக்குறதுக்கு முன்னாடியே பேர் சொல்லி அழைச்சிருக்கிறாரு. அப்படிப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம என்ன செய்யணும், அவர் செய்த நன்மை நற்கிரிகளை நம்ம என்ன செய்யணும். அப்படிப்பட்ட வாக்கியத்தை ஆண்டு நமக்கு வைத்திருக்கிறாரு. ஆண்டு அவருடைய பிள்ளைகள் ஒரு ஆசீர்வாதமான பிள்ளைகள். கர்த்தரை இயேசுவை ஏற்றுக்கொண்ட மக்கள் கர்த்தரை தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியவான்கள் எதுவும் கூறுகிறது. விதமான சேரை பெற்றவர்கள் பாக்கியவான்கள் எதுவும் கூறுகிறது. கர்த்தரை பின்பற்றுபவர்கள் பாக்கியவான்கள் அவங்க அறம் வேதம் கூறுகிறது. சங்கீதம் 119 ஒன்றில் கூட. அதனால் தேவனுக்கு பிரியமாக அவருக்கு உண்மையாக இருக்கும்போது ஒரு பெரிய பாக்கியவான்கள் இருக்கும். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் என்ன செய்யுங்கன்னா, நன்மை செய்துக்கிட்டே இருந்தீங்கன்னா அடுத்தவங்களுக்கு வாங்கிக்கிட்டே இருக்குன்னு நினைக்கக்கூடாது. நம்ம அடுத்தவங்களுக்கு என்ன செஞ்சு கொடுக்குறது அது பார்க்குறாரு. எங்கிட்ட பக்கத்தில் இருக்கிறவங்க பார்க்குறாங்களோ, இருக்கிற நிற்கிறவங்க பார்க்குறாங்களோ, பின்னால் நிற்கிறவங்க பார்க்குறாங்களோ, அதெல்லாம் பெரிய காரியமே கிடையாது. ஆண்டு நம்ம எப்படி இருக்கிறோம், எப்படி அவங்க மக்களை எப்படி ஒரு சூழ்நிலை பார்க்குறோம் அப்படிங்கிறது ஆண்டுக்கு தெரியும். தலைவர் சொன்னது கூட அவங்க தூரத்துலேருந்து என்னை அறிகிறார் அப்படின்னு சொல்லி நம்ம நினைவுகளை அவர் தூரத்துலேருந்து கூட அறிகிறார். அதனால் அவருக்கு மறைவாக எங்கேயுமே போக முடியாது. அவருக்கு ஃபுல்லாக எல்லாத்தையும் அவர் நிறைஞ்சிருக்கிறாரு. அதனால் கர்த்தரை அறிகிற அறிவு எல்லா மக்களுக்கும் வேணும். அது தாவீது 139 சங்கீதத்தை வாசித்தாலே நிறையனுக்கு அந்த உணர்வு வேணும். ஆண்டவர் அவர் எங்கே போனாலும் நீர் இருக்கிறீரு, நமக்கு மறைவாக நான் எங்கேயுமே போக முடியாது அப்படின்ட்டு தாவீது ராஜா நிறைய காரியங்களை அதை சொல்லியிருப்பார். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் அந்த ஆண்டவருக்கு பிரியமான பிள்ளைகளாக இருக்கணும். ஆண்டவர் அறிகிற அறிவுனால் நம்ம நிரப்பப்படணும். அதான் கிறிஸ்தவங்கன்னு சொல்லி பேர் வச்சுக்கிட்டு நம்ம ஏனாத்தோட சர்ச்சைக்கு போனால் போதும், கையில் பைபிள் வச்சுக்கிட்டு சர்ச்சைக்கு போயிட்டு அப்படி வந்து பைபிள் எங்கேயாவது வச்சுக்கிடணும். ஒவ்வொருத்தங்களும் பைபிளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க.
ஆனால் பைபிள் வசனத்தை வாசிக்கணும். வசனத்தை வாசிக்கும்போது தான் உன் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறேன் அப்படின்னு ஆண்டு சொல்லுவேன். காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாக இருக்கிறேன்னு ஆண்டு சொல்லியிருக்காரு. காலுக்கு தீபம் எந்த இடத்துக்கு போகணும் அது அப்படி அவர் சரி பண்ணிவார், கரெக்ட் பண்ணுவார். பாதைக்கு வெளிச்சமாகவும் இருப்பார் அவர். எந்த இடத்துல இப்போ நான் நிறைய மிஷினரிகள் சொல்கிறது நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். நிறைய ஒழித்து போவோம், போயிட்டு நான் திரும்பி ஒத்தேடி பாதையாக இருக்கும். ஒத்தேடி பாதையாக இருக்கும்போது அந்த இடத்துல நம்ம வரும்போது இருட்டாயிடும். அப்போ இதை வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா ஒரு கூட்டங்கள் பார்த்துக்கிட்டே இருந்திருக்காங்க. இப்போ அவளும் பொம்பளை பிள்ளைங்க தான் போயிருக்காங்க, 2 பொண்ணுங்க போயிருக்காங்க. எனக்கு ஒரு அக்கா சொன்னாங்க, மிஸ்டரிக்க சொன்னாங்க. அப்போ அந்த பிள்ளைங்க போயிட்டு வரும்போது இருட்டினோடனே அந்த அந்த அவங்கள மடக்கணும்னு சொல்லி திட்டம் போட்டு நின்றவங்க என்ன செஞ்சுட்டாங்க, வந்துட்டாங்கன்னா இந்த பிள்ளைங்க அப்படியே நின்றுட்டாங்களா 2 பேரும். அப்படியே நின்று ஸ்தோத்திரம் சொல்லி ஜோம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த இடத்துல அவங்களுக்கு அப்படி பார்த்தோன்னே அப்படியே கண்கள் மூடி 2 பேரும் அமைதியாகிட்டாங்க. ஸ்தோத்திரம் ஜோம் பண்ண ஆரம்பிச்ச பிறகு அவங்க அந்த வந்தவங்க ஒரு கூட்டம் அப்படியே தும்முன்னு ஒரே ஓட்டம் ஓடிட்டாங்க. பார்த்து நிற்கவே இல்லையா. இவங்க ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பித்தோடனே அப்போ அப்படி சொன்னால் அவங்க அப்படியே போயிட்டாங்க. அங்கே இங்கே நிற்காங்களான்னு பார்க்கும்போது இல்லையா. அப்புறம் இந்த பிள்ளைங்க அப்படியே அவங்க வீட்டை பார்த்து போயிட்டாங்க மிஷனரிகள். அவங்க வட மாநிலத்தில் ஒழிச்சிக்கும் போது அப்போ அங்கே தான் இருக்காங்க. அவங்க அங்கே வீட்டுக்கு போயிட்டு அத்தனை சொல்லிட்டாங்க. அண்டர் இப்படிலாம் சுற்றி வந்தாங்க. அப்படி எங்கே போனாலும் தெரியலான்றவே. ஆனாலும் அவங்களுக்கு நீங்கள் அப்புறப்படுத்துறதுக்காக நினச்சிப்பா அப்படின்னு சொல்லி அவங்க நல்லா ஜோம் பண்ணிட்டு படுத்தாங்களாம். மறுநாள் வந்தாங்க அந்த பையங்க. அவங்க பையன் பூரா அந்த இடத்துல வந்திருக்காங்க. வந்துட்டு சிஸ்டர் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னாங்க. என்னன்னு இல்லை, நாங்கள் உங்களை கடத்துறதுக்கு தான் வந்தோம், ஆனால் உங்கள் பக்கத்தில் வர முடியல. உங்களை சுற்றி நிறைய போலீஸ்காரங்களாம் இருந்தாங்க. சுற்றி பயங்கரமாக தீ எரிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. நீங்கள் மத்தியில் நின்னீங்க, அந்த உள்ளே வரவே முடியாது அந்த இடத்துல. நாங்கள் வந்து பயந்து ஓடிட்டோம். பெரிய போலீஸ்காரங்க இருந்தாங்க. நீங்கள் போகும்போதுலாம் உங்கள் கூட போலீஸ்லாம் வரல. இப்போ எப்படி போலீஸ் இருந்தாங்கன்னா அப்போ தான் அவங்களுக்கு தெரிஞ்சா ஆண்டவர் தூதன் அனுப்பியிருக்கிறாரு. அவங்களுக்கு அவங்க பயப்படுற அளவில் ஒரு தூதன் அவங்களுக்கு தூதன் வந்திருக்காங்க. ஆனால் தேவனுடைய பிள்ளை ஆண்டவர் இருக்கிறாங்க. இப்போ இஸ்ரவேலை காக்கிற தேவன் உறங்குதுலே தூங்குதுலே அப்படின்னு சொல்லியிருக்காரு. உன்னை எல்லாத்தையும் விலைக்கு காப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் உன் போக்கி மரத்தை பாதுகாப்பேன்னு சொல்லியிருக்கிறாரு. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகள் சொன்ன வார்த்தைகள் அதை அப்படியே ஆண்டவர் நிறைவேற்றுவார் தேவப்பிள்ளையே. அதனால் நீங்கள் நினைச்சீங்க மகிழ்ச்சியாக இருங்க, தானந்தரம் பண்ணுங்க. எப்போதும் நீங்கள் நினைச்சணும் சந்தோஷமாக இருக்கணும். நீங்கள் அன்றைய நன்மை செய்யும் தானந்தரம் பண்ணு தான் ஆண்டு நினைச்சுக்காரு. அவருக்கு பிரியமாக இருக்குது. அந்த பணிகள் மேலே கற்று பிரியமாக இருக்கிறாரு. ஏன்னா தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் நம்ம வந்து கொஞ்சம் வசனத்தில் பார்த்தோம்னா அப்போஸ்தலர்களை நான் பார்த்தேன். இப்போ தொற்கால் சொல்லி ஒரு சகோதரி இருப்பாங்க. அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா தொற்கால் வந்து அவங்க என்ன பண்ணால் யோகா பட்டணுங்க. தொற்காலில் இந்த அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரியில் 36 ஆசனத்தில் போடுறது. யோகா பட்டணத்தில் கிரேக்கு பாஷையிலே தொற்கால் என்று அர்த்தம் உள்ளும் கவித்தாள் என்னும் பேருக்கு ஒரு சீசி இருந்தால் அவள் நற்கிரைகளையும் தர்மங்களையும் மிகுதியாக செஞ்சாலாம் செய்து வந்தாள். அந்நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தாள். அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டில் செஞ்சாங்களாம் கிடத்தி வைச்சாங்களாம். பாருங்க, அவன் வந்து தானம் தர்மம் அவரும் தர்மம்லாம் பண்ணியிருக்கா. நற்கிரிகளாம் செஞ்சிருக்கா. இவ்வளோத்துக்கு நன்மை செஞ்சுருக்கிறா, தானம் தர்மம் பண்ணியிருக்கிறா. அப்படி அந்த ஒரு விதவை அவங்க மாப்பிள்ளையில். ஆனால் அவங்க வந்து எல்லாம் நன்மை செய்திருக்கிறாங்க. நன்மை செய்தாங்க. ஒரு நேரத்துக்கு வியாதிப்பட்டு அவங்க இறந்துட்டாங்க. வியாதிப்பட்டு இறந்த உடனே அங்கே அவங்க ஊர் பக்கத்தில் உள்ள வீட்டுக்காரங்களாம் இருக்காங்கல்ல, அவங்களோட பழகனங்களாம் இருக்காங்கல்ல, அவங்க எல்லாரும் அந்த நாட்களில் அவள் வியாதிப்பட்டு மரணம் அடைந்தால் அவளை குளிப்பாட்டி மேல் வீட்டில் செஞ்சாங்களா கிடத்தி வைத்தார்கள். யோகா பட்டணம் விட்டா ஊருக்கு சமமானபடியினால் பேதுரு அவ்விடத்தில் இருக்கிறார் என்று சீசர்கள் கேள்விப்பட்டு தாமதம் இல்லாமல் தங்களிடத்தில் வர வேண்டும் என்று சொல்லும்படி 2 மனுஷரை அவனிடத்தில் செஞ்சாங்க அனுப்பினாங்க. யோகா பண்ணுற அந்த பட்டணத்தில் வந்து யோகு சமயமாக இருக்கிறாரு. பக்கத்து கிராமத்தில் இருந்துக்கலாம், இல்லாட்டி பக்கத்து தெருவில் இருந்துக்கலாம். அது வந்து தாமதம் இல்லாமல் சீக்கிரம் வரணும்னு சொல்லி அவங்க அனுப்பி விட்றாங்க பேதுருவை. மக்கள் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரும். அப்போ டக்குன்னு போய் அனுப்பணும்னா பேதுரு வந்துட்டார். அங்கே பேதுரு வந்து எழுந்து அவர்களுடனே கூட போனால் அவன் போய் சேர்ந்த பொழுது அவளை மேல் வீட்டுக்கு அழைத்து கொண்டு போனார்கள். அப்படி விதவைகள் எல்லாரும் நினச்சிட்டாங்க. அழுது தொற்கால் தங்களுடனே கூட இருக்கையில் செய்திருந்த அங்கிகளையும் வஸ்திரங்களையும் காண்பித்து அவளை சூழ்ந்து நின்றாங்க. அவள் செய்த அந்த அங்கியெல்லாம் தச்சதெல்லாம் எல்லாத்தையும் சொல்லி நினச்சினாங்க, எடுத்து காமிக்கிறாங்க. அப்புறம் அவள் செய்த நன்மையெல்லாம் நினச்சிறாங்க. அவங்கள்ட்ட பேதுருன்னு சொல்கிறாங்க. இப்படிலாம் பேதுரு எல்லாரையும் வெளியே செய்து முழங்கால் பண்ணிட்டு ஜெபம் பண்ணான். ஜபத்தில் மிஞ்சினது ஒன்றுமே கிடையாது. ஜபம் தான் முக்கியம். கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஜபம் தான். ஜபம் இல்லைன்னா ஒன்றுமே கிடையாது. இன்னைக்கு ஆண்டுடைய பிள்ளைகள் நிறைய குடும்பங்கள் ஜெபிக்க முடியாமல் கிடக்குறாங்க. ஜெபமே இல்லாமல் இருக்காங்க. தருத்திரத்தில் போயிட்டு இருக்கிறாங்க.
அதில் வந்து நம்ம ஜெபிக்க நம்ம ஆசீர்வாதத்துக்கு நேரம் போவோம். அதான் உங்களுக்கு நான் அடிக்கடி ஜெபத்தை பற்றி சொல்கிறது. நீங்கள் ஜெபிங்க, எப்பேற்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் ஜெபம் தான் நம்ம ஜெயத்தை கொண்டு வரும். ஜெபம் தான் என்ன செய்யும், மேலிடத்துல கொண்டு போகும். ஜெபம் தான் எல்லா இடத்துலையும் ஜெயத்தை கொண்டு வரும். அதனால் இன்றைக்கி கிறிஸ்தவங்க வந்து ஜெபமே இல்லாமல் இருக்கிறாங்க. வேணா காலையில் தூங்கி முடிச்சுன்னு ஒரு சிலுவை போட்டுவிடுவாங்க. போட்டுட்டு ஆண்டவர் எங்களை எல்லாத்தையும் பாதுகாத்துக்கணும்னு சொல்லி முடிச்சுட்டு அவங்க பாட்டுக்கு எதிர்த்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுவாங்க. அதுமாதிரி நேரத்தில் ஆண்டவரே உங்களுக்கு நன்றி, நாங்கள் தூங்கி முடிக்கிறோம், காலையில் உங்களுக்கு எங்களுக்கு உதவிச்சு அப்படின்னு சொல்லிட்டு படுத்துடுவாங்க. இப்படி இருக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஆண்டவர் ரொம்ப நல்லவர். அவருக்கு நிறைய நன்மை அவர் செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஆண்டவரே வந்து காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் எங்களுக்கு கண்மணி போல பாதுகாத்தீரப்பா, கோடி நன்றிப்பா அப்படின்னு நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். அது மாத்திரம் இல்லை, எனக்கு நல்ல ஒரு வஸ்திரங்களை தந்திருக்கிறக்காக நன்றி இசப்பான்னு சொல்லணும். ஆண்டவர் நல்ல ஆகாரத்தை கொடுத்துருக்குறீங்களோ எங்களுக்கு உனக்கு நன்றிப்பான்னு சொல்லணும். நல்ல வீடுகளை தந்திருக்கிறக்கா நன்றி. சொந்த வீடு இல்லாத வாடகை வீடுனாலும் அந்த வீட்டுக்கும் நன்றி சொல்லணும். ஏன்னா அந்த வீடு கூட இல்லாமல் இன்றைக்கி ரோட்டில் வீடு இல்லாத தெருவில் படுத்துறதுக்கு நிறைய மக்கள் இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அவங்க அந்த மழையில் அந்த வெயிலில் எங்கே போவாங்க, அங்கங்கே எதையோ செட்டு ஓரத்தில் தான் கொடுப்பாங்க வயசானவங்க. ஆனால் அந்த நிலைமை நமக்கு ஒரு வாடகை கொடுத்து இருக்கிறது கூட கர்த்தர் பெரிய ஒரு கிருபை தந்திருக்கிறாரு. அதுக்கு தேவனுக்கு நம்ம நன்றி சொல்லணும். நன்றி சொல்ல தான் ஆண்டவங்களை என்ன செஞ்சு உயர்த்த முடியும். நம்ம செய்த நன்மைகளை நம்ம பிள்ளைங்க நினைக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்படியே இல்லாமல் இருக்கும்போது சும்மா அப்படியே இருந்தாச்சுன்னா அதில் ஆண்டவர் விருப்பப்பட மாட்டார். அது மாத்திரம் இல்லை, எல்லா மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும்னு தெய்வ சுத்தமாக இருக்குது. ராஜாக்களுக்காக அதிகாரிகளுக்காக ஜெபிக்கிறது தெய்வ சுத்தமாக இருக்குது. பரிசுத்தமாக வாழ்கிறது தெய்வ சுத்தமாக இருக்குது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம நிறைய வசனத்தில் போடுறது பரிசுத்தமாக வாழ்வது தான் தேவனுடைய சுத்தம். அதனால் நம்ம பரிசுத்தமாக வாழணும் ஒன்று. அப்புறமா நம்ம என்ன செய்யணும்னா அவருக்கு அதிகாரிகளுக்காக ராஜாக்களுக்காக நம்ம என்ன செய்யணும், ஜெபிக்கணும். தேசத்தை மக்களுக்காக ஜெபிக்கணும். நம்மளுக்கு எந்த டைம் கிடைச்சாலும் தெய்வ சமூகத்தில் என்ன செஞ்சுக்கலாம். நமக்கு இது இந்த டைம் தான் சொல்லி ஆண்டவர் சொல்லலை. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. நமக்காக தான், நீ எனக்காக அழாதீங்க, உங்களுக்காக உங்கள் பிள்ளைகளுக்காக அழுகுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதாவது பொல்லாத பிசாசின் உலகத்தின் அதிபதி பிசாசு. அதனால் இந்த இடத்துல நம்ம தப்பி ஆண்டவர் சமூகத்தில் போய் நிற்கணும். அவருக்கு முன்னால் நிற்க பாத்திரங்களா இருக்கணும்னா எழுத்திருந்து எப்பவும் ஜெபம் பண்ணணும். ஜெபத்தை முக்கியம். அதனால் கர்த்தருடைய பிள்ளைகளாக நீங்கள் ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. கிறிஸ்தவ வாழ்க்கைங்கிறது ஜெபத்தில் தான். நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்து சொல்லி போயிட்டே இருக்கும் தான் தேவன் பரிசுத்தப்படுத்த முடியும். அனுதினமும் நம்மளை பரிசுத்தப்படுத்திக்கிட்டே போயிடணும். ஏன்னா நம்ம போகிற பாதைகள் பரலோகராட்சியத்தின் பாதை. அந்த பரலோகராட்சியத்தின் பாதைக்கு நம்ம விட்டுறக்கூடாது. ஆனால் ஜெபம் தான் நம்மளை அங்கே கூட்டிகிட்டு போகும். ஜெபம் தான் நம்மளை கூட்டிகிட்டு போகும். நீங்கள் ஒரு ட்ரெயினில் போகிறோம் தான் அதுக்குள்ள டிக்கெட் எடுக்கிறோம். பஸ்ஸில் போனால் அதுக்கு ஒரு டிக்கெட் எடுக்கிறோம். அதனால் இப்போ வாகனம் ஓட்டுறதா அதுக்கு பெட்ரோல் போட்டு ஓட்டுறோம். இங்கே ஆண்டுடைய பரலோகராட்சியத்துக்கு போகிறதுக்கு ஜெபம் கண்டிப்பாக நமக்கு தேவை. கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் ஒரு நாளைக்கு ஜெபத்தை மட்டும் விட்டுறாதீங்க. ஜெபத்தை நீங்கள் அசட்டை பண்ணிடாதீங்க. இன்னைக்கு கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற பிள்ளைகளுக்குலாம் எவ்வளோ பேருக்கு எவ்வளோ பிரச்சனை தெரியுமா, பயங்கர பிரச்சனை பார்த்துக்கோங்க. அதனால் நான் இன்னைக்கு கூட ஜான் ஜெபராஜ் அவங்க குடும்பத்தில் பயங்கர பிரச்சனையில் இருக்காங்க. அதில் ஒரு அவங்க கேசட்டை கூட பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, புருஷன் வீட்டுக்கு சண்டை வந்துக்கிட்டே இருந்துச்சா, அதனாலே எதாவது லாக்கு முடிவு நம்ம வந்து பிரிஞ்சிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் பெரிய தெய்வ சுத்தமே கிடையாது. இணைஞ்சு வாழ்றது தான். அதாவது இந்த நன்மையிலையும் நம்ம அந்த உயர்வுலையும் தாழ்வுலையும் நான் உன்னோட சார்ந்திருப்பேன்னு தான் தாலி கட்டும்போது சொல்கிறாங்க. அது மாத்திரம் இல்லை, ஒரு ஊழியர்னாலே குடும்பத்தில் பிசாசு பிரச்சனை தான் கொண்டு வருவான். குடும்பத்தில் கணவன் மனைவியில் அப்படியே போனால் 10 கொண்டாட்டி கட்டினாலும் காணாது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக நம்ம ஊழியக்காரங்க வீட்டில் வந்து ஒருத்தருக்கு விட்டு கொடுத்து போகிறது ரொம்ப நல்லது. விட்டு கொடுத்து அவங்க ஒருத்தருக்கு அன்பு செலுத்திடணும். அன்பு செலுத்தி போய்கிட்டே இருந்தோம்னா நம்மளை பிசாசு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால் ஆண்டவர் சொல்ல அப்படியே ஒருத்தர் வாங்கி அதிகமாக வருதுன்னா வாங்கி ஒருத்தங்க நிப்பாட்டி விடணும். நிப்பாட்டி சரி நான் இது சரி அப்படி கரெக்ட் பண்ணி அப்படின்ட்டு வெளிக்கிட்டோம்னா பிரச்சனை இல்லை. ஊழியனாலே பிரச்சனை தான் பிசாசு பண்ணுறாங்க. நம்ம அவங்க இருக்கிற ஆத்மாக்களை புதுங்கிறது தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம். அதனால் நம்மகிட்ட தான் மோதமாகுது. அதனால் நீங்கள் நினச்சிங்க அவங்க ஜான்ஜிராஜ் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, அதுதான் பார்த்து பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கேன். இப்போ ஊழியம் செய்ய முடியாது. அப்படின்னா ஊழியமே செய்ய முடியாது. எப்படினாலும் ஊழியம் செஞ்சு ஊழியத்தில் தேவனுடைய வல்லமை வெளிப்படுதா, ஆத்மக்கள் ரட்சிக்கப்படுறாங்களா, உங்கள் பாட்டில் ஆத்மக்கள் ரட்சிக்கப்படுறாங்களா, அப்புறம் ரட்சிக்கப்பட்ட பிசாசு இப்படி தான் மோதுவான். அவன் குழப்பிக்கிட்டே தான் நடப்பான். நம்ம தான் என்ன செஞ்சிருந்தோம்னா ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து மனைவிட்டு அன்பு செலுத்திடணும், பிள்ளைங்கிட்ட அன்பு செலுத்திடணும். அன்பு செலுத்திட்டு ஆண்டுகிட்ட அன்பு செலுத்தணும். முதல்ல ஆண்டுகிட்ட அன்பு. ரெண்டாவது அதான் சொல்லுங்க, ஆண்டு சொன்னார் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க, அவன் நீங்கள் தெளிந்து புத்தியாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவன் தந்திரக்காரனாக இருக்கிறான்னு. குடும்பத்தை பிரிக்கணும், குடும்பத்தை உடைக்கணும்னா விசுவாச திட்டம் போட்டுட்டு அடைவோம். அதனால் நம்ம குடும்பத்தை என்னைக்கு எக்காரத்தை விட்டு கொடுக்கக்கூடாது. குடும்பம் நமக்கு ஆண்டவர் தந்த ஒரு பெரிய கிருபை.
கடைசி நாட்களில் நம்ம கணக்கு கொடுக்கணும், பரலோகத்தில் போய் கணக்கு கொடுக்கணும். அதனால் குடும்பத்தை வந்து அசட்டை பண்ணிடவே கூடாது. குடும்பம் வந்து தேவன் இணைச்சதை மனுஷன் பிரிக்காமல் இருக்குன்னு தான் பைபிள் போடுறது. அதனால் நம்ம வந்து சின்ன சண்டையை பார்த்துக்கிட்டு போட்டுக்கிட்டு பிரியணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்கன்னா அதை சொல்ல 100 கொண்டாடி கட்டினாலும் பிரியோட தான் ஒரு பிரச்சனை தான் வந்து ஒரு டைஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கணும். அதனால் தேவனுடைய பிள்ளைகளை தந்திருக்கிற ஆசீர்வாதம், ஆண்டு கொடுத்த மனைவியோ, ஆண்டு கொடுத்த கணவரோ, ஆண்டு கொடுத்த பிள்ளைகளையோ நம்ம பத்திரமா பார்த்துக்கிறது ரொம்ப நல்லது. தேவ சமூகத்தில் வச்சு நம்மளை பாதுகாக்கிறதுக்காக நம்ம ஜெபிக்கணும். சீரழிக்க தான் வரும். அதனால தான் தேவனுடைய பிள்ளைகள் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. ரொம்ப ஜாக்கிரதையாக இருந்து ஆண்டுடைய பிள்ளைகள் ஆண்டோடைய சமூகத்தில் குடும்பமாக நிற்கணும். ஆனால் ஆண்டு பிள்ளைச்சு கூட அவங்க குடும்பமாக இருக்கணும். அவங்க வந்து அவங்க மனைவி அவங்க வெறுக்கும் கூடாது, கசப்பையும் கூடாது, கசப்புக்களையும் கொண்டு போகக்கூடாது. அவங்க அவங்க தான் அந்த ஊழியத்தை ஆண்டு கொடுத்துருக்கிறாரு. அப்போ அந்த வீட்டில் போய் இருக்கிற மனைவி பிள்ளைகளும் அவங்க தான் புத்திரப்படுத்திக்கிடணும். ஆத்துமாக்களை போய் நான் ஆத்துமாக்களை ஆண்டுகளை கொண்டு வரேன் போயிட்டு நம்ம குடும்பத்தை வந்து கட்டாதபடி குடும்பத்தை அசட்டை பண்ணிட்டு போனால் அவங்க எந்த ஊழியத்தை செய்ய முடியாது. அதனால் என்னுடைய பிள்ளைகளை நீங்களும் நம்ம ஊழியத்தை ஊழியக்காரங்களுக்கு பிரச்சனை வரும். ஊழியம் செய்தவங்களுக்கு பிரச்சனை வருமானம் அது தெரியல, வராது. அவ்வளோ வந்தாலும் அவங்களுக்கு அது பெருசாக தெரியாது. அவன் எப்படி இருந்தால் என்ன எப்படி போயிட்டே இருப்பாங்கன்னா பரலத்துக்கு போகும்போது அங்கே தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அங்கே தான் இடையில விடுவாங்க. அதனால் கத்திரி பிள்ளைகள் எல்லோரும் ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் தான் பரலத்துக்குள்ளே போக முடியும். அதனால் ஊழியக்காரங்களே யாரும் குறை சொல்கிறதுக்கு தகுதியே கிடையாது. ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு குறை சொல்கிறதுக்கு எந்த தகுதியும் கிடையாது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலத்தில் தான் இருக்கும். நம்ம அந்த வாயிலேருந்து வார்த்தை கொடுக்குறதுக்கே நம்ம பிசாசு யாரையும் அனுப்ப தான் செய்கிறான். அதனால் நீங்கள் நினச்சிங்க எல்லோரும் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். அந்த யோக பட்டணத்தில் வந்து இந்த அவங்க என்ன செஞ்சாங்க, தோற்காங்கிறவங்க அவங்க இறந்துட்டாங்க. இறந்த உடனே போய் பேதுரு அடிச்சுறாங்க, போய் கூட்டிகிட்டு வராங்க. துரிதமாக வராரு பேதுரு வந்து. அவர் வந்து என்ன செஞ்சாங்க, முழங்கால் படிக்கிட்டு 10 40 வசனத்தில் 9ஆம் அதிகாரம், அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 40ஆம் வசனத்தில் அவர் வந்து என்ன செய்கிறார், பேதுரு எல்லாரையும் வெளியே போக செய்து முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி பிரேதத்தின் புறவாய் திரும்பி தவித்தாலே எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் தன் கண்களை திறந்து பேதுருவை பார்த்து உட்கார்ந்தார். அப்போ வந்து ஒரே வார்த்தையில் கர்த்தருடைய வல்லமை வெளிப்பட்டுட்டு ஆண்டவர் சொன்னார்ல, எழுந்து வா லாசருவே நீ வெளியே வா அப்படின்னு கூப்பிட்டு வந்து ஆண்டவர் மரிச்சவங்களை பேதுரு கொண்டும் மரிச்சவங்களை எழுதியிருக்கிறாரு, பவளை கொண்டும் மரிச்சவங்களை எழுதியிருக்காரு. அவங்க வந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும்போது மேல்மடியிலிருந்து ஒரு ஐத்தேக்குன்னு சொல்லி ஒருத்தன் கீழே விழுந்து செத்து போயிட்டான். அவனை அவனுக்கு குழந்தை அவனுக்கு ஜீவன் கொடுத்தாரு. அந்த புள்ளிக்காரங்க அவங்ககிட்ட பார்த்தா அவங்க எலியா மூலியமாக கத்துற அர்த்தம் இருக்குது, எலிசா மூலியமாக அற்புதம் நடக்குது, மரிச்சவங்களாம் எழுதுறாங்க. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நம்ம கற்றுக்கு வல்லமே நம்ம பெற்றிருக்கிறோம். அதனால் நம்மகிட்ட வல்லமை இருக்கும்போது பிசாசு நம்மளை எத்தையாவது போட்டு குடைச்சிட்டு தான் இருப்போம். அவங்க எத்தையாவது நம்மளை போட்டு குடைச்சிட்டு தான் கிடப்பான். அதனால் நம்ம நினச்சி அதுக்குலாம் இடமே கொடுக்கக்கூடாது. அதனால் பிசாசு பண்ணுறது நமக்கு நல்லா தெரியும். அவங்க போட்ட திட்டம் ஒன்றுமே தேர்ந்து ஆக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பான். அதனால் நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும். நீங்கள் வந்து என்ன செய்ய, குடும்பத்தை பத்திரப்படுத்திக்கோங்க. குடும்பம் முக்கியம். உலகம் வந்து ஆதாயப்படுத்தி கொண்டாங்க. தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்த நமக்கு என்ன லாபம் பயன்படுத்து. உலகம் வந்து போய் ஒளிஞ்சேன்னு ஓடிட்டு குடும்பத்தை விட்டுறக்கூடாது. குடும்பம் நம்ம கையில் ஆண்டு கொடுக்க கேரண்டி அதை பத்திரப்படுத்தணும். அதனால் தேவனையும் பிள்ளைங்க நம்ம சிலவங்க என் கொண்டாடிச்சிருக்கவே மாட்டேங்க அப்படின்னு ஒருத்தங்க செஞ்சாங்க, ஒருத்தங்க தான் இருப்பாங்க. அதனால் பெரிய மேட்ரு கிடையாது. யோகு சரி நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா யோகு செஞ்சு அவரை தூசிட்டு ஜீவன் விட்டுருந்தாங்க. அதை பைத்தியக்காரி மாதிரி பேச தெரியும் அப்படின்னு அவர் சொல்லுவார். அதை அண்மையை பெற்று நம்ம தீமை பெற வேண்டாமான்னு கேட்பாரு. அப்போ வந்து இவருக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கார் ஆண்டுக்குள்ள. அந்த வந்து நினச்சிங்கன்னா அவரை தூசிச்சுட்டு ஜீவன் விடு என்கிட்ட அவரை தூசிச்சுட்டா நான் அக்கனிக்கில் போவான், நகரத்துக்கு போவான் அப்படிங்கிறது விசாரணை கரெக்ட் பண்ணி பொண்டாட்டி மூலியமாக அப்படி பேசுகிறேன். அதனால் ஒன்று அப்படின்னா ஒன்று இப்படி தான் இருக்கும். ஒன்று சிரிச்சுட்டு தான் இருக்கும், ஒன்று மூணு தான் இருக்கும். அதில் நமக்கு வந்து அதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது. அதனால் நீங்கள் அதெல்லாம் பெருசாக ஐயோ எனக்கு இப்படி தெரியாமல் இப்படி கட்டிட்டேனே இப்படி கட்டிட்டேன் அதெல்லாம் தெரியுங்க. உங்கள் பொண்டாட்டி மாதிரி பாக்கியம் பண்ணுங்க. உங்களுக்கு அப்படிப்பட்ட பொண்டாட்டி கட்டி இருக்கிறது ரொம்ப பாக்கியப்பட்டுருப்பீங்க. அவங்க பாட்டு அவங்க வேலையை அவங்க செஞ்சுட்டு போய்கிட்டே இருக்காங்க. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒழித்து நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருங்க. குடும்பத்தை சந்தோஷமாக இருங்க. அதனால் பெரிய இதுவே கிடையாது. ஒரு ஆண்டு பெரியவர், அவர் நமக்கு எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி தான் கொடுப்பாரு. அதனால் நீங்கள் வந்து என் பொண்டாட்டி எனக்கு சரியில்லை, என் பொண்டாட்டி சரியில்லை வீட்டுக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. அவங்க ஆண்டவர் தான் நினச்சிக்கிறேன். ஆண்டவர் நினைக்காமல் என் மனசனுக்கு இது பண்ண முடியாது. நீங்கள் சந்தோஷமாக இருக்கு, எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். அதான் ஆண்டுக்கு பிரியம். அது மட்டும் இல்லை
40 அவன் அவளுக்கு கை கொடுத்து அவளை எழுந்திருக்க பண்ணி பரிசுத்தவான்களையும் விதவைகளையும் அழைத்து அவளை உயிருள்ளவளாக அவர்களுக்கு முன் நிறுத்தினான். அப்போ உயிருள்ளவளாக கொண்டு நிறுத்திட்டாரு பேதுரு. அதனால் பாருங்க, அவங்க செய்த நற்கிரியெல்லாம் அவங்க சொல்கிறாங்க. அவங்க வந்து துணிலாம் தைப்பாங்க, நற்கிரியை செய்வாங்க, எல்லா மக்களுக்கும் நன்மை செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது ஆண்டவர் வந்து அவங்க உயிரோடு எழுப்பி கையில் கொடுத்துட்டு அந்த மக்கள் மத்தியில் இன்னும் கொஞ்ச நேரம் இருங்க அப்படின்னு சொல்லி, தேவனுடைய பிள்ளைகளை நம்ம நன்மை செய்யணும். நன்மை செய்தால் நமக்கு ஆசீர்வாதம். யாருக்குனாலும் நன்மை செய்யுங்க, சந்தோஷமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க. அது கர்த்தருக்கு பிரியமாக இருக்குது. ஆமே. அது மாத்திரம் இல்லை, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அவங்க நன்மை செய்தாங்க. நீங்கள் இங்கே ஒரு மனிதன் பார்க்கும்போது லூக்கா 16ஆம் அதிகாரத்தில் 11லேருந்து ஒரு 24 வரைக்கும் நம்ம பார்த்தோம்னா, லூக்கா 16ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரத்தை நம்ம பார்க்க போகும்போது 19ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஐஸ்வர்யங்களில் ஒரு மனுஷன் இருந்தான். அவன் இரத்தாம்பரமும் விலையேற பெற்ற வஸ்திரமும் தரித்து அனுதினமும் சம்பூர்ணமாய் வாழ்ந்து கொண்டிருந்தான். லாசரு என்று பேர் கொண்ட ஒரு தரித்திரன் இருந்தான். அவன் பருக்கள் நிறைந்தவனாய் அந்த ஐஸ்வர்யவானுடைய வாசலத்தை கிடந்தான். அவனுடைய மேஜையிலிருந்து விழுந்து துணிக்கைகளாலே தன் பசியை ஆற்ற ஆசையாக இருந்தான். நாய்கள் வந்து அவன் பருக்களை செஞ்சு அவங்க மேஜையில் சாப்பிட்ற மேஜையிலேருந்து கீழே விழுகிற அந்த பருக்கை எடுத்து சாப்பிட்றது கூட அவன் ஆசையாக இருந்தானா. இந்த ஐஸ்வர்யா வந்து சுகப்போகமாக இருந்திருக்கான் பார்த்துக்கோங்க. அது மாத்திரம் அவன் மேஜை பின்பு அந்த தரித்திரன் மரித்து தேவதூதரன் ஆபிரகாமுடைய மடியிலே கொண்டு போய் விடப்பட்டான். ஐஸ்வர்யவானும் மரித்து அடக்கப்பட்டான். பாதாளத்திலே அவன் வேதனைப்படுகிறது போது தன் கண்களை ஏறெடுத்து தூரத்தில் ஆபிரகாமையும் அவன் மடியிலே லாசருவையும் கண்டான். அப்போ ஒரு பெரிய ஐஸ்வர்யவானவன் அவன் லாசரு வந்து ஆண்டோடைய பிள்ளை. வாசலுக்கு ரொம்ப தரத்திரைப்பட்டு ரொம்ப சாப்பாடு கூட வழி இல்லாமல் கொண்டிருக்கிறான். ஆனால் இவங்க வந்து அவங்க வீட்டில் வந்து சாப்பாடுலாம் பார்த்தாச்சு. அந்த சாப்பாடு கீழே இருக்கிற பருப்பை கூட பிறகு சாப்பிடணும்னு ஆசைப்பட்டுருக்கான். ஆனால் பயங்கரமான வியாதினால பாதிக்கப்பட்டிருக்கிறான். அந்த வியாதி அந்த பருக்கள் மேலே பூரா பருக்கள் பயங்கரமாக இருக்கும். பருக்கள்லாம் வலிக்கும். அந்த ஒரு பரு இருந்தாலே பயங்கரமாக வலிக்கும். அது உடம்பு ஃபுல்லாகவே அவனுக்கு பருக்கள் இருக்குது. அந்த பருக்களை வந்து நாய் வந்து நக்குமா. அவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கான் பாருங்க. அவனை வந்து கேட்பாங்க, யாரும் இல்லை, அவனுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சொல்லி அந்த ஐஸ்வர்யனுக்கு மனசு வரல. அவன் நன்மை செய்யலைங்கிறதுனால அவன் எங்கே போயிட்டான்னு கேட்டால் நரகத்துக்கு போயிட்டான், பாதாளத்துக்கு போய் விழுந்துட்டான். ஆனால் அந்த சாப்பிட கூட வசதி இல்லாமல் கஷ்டப்பட்டு அப்படியே அந்த நோயோடு விலகத்தோடு இருந்த அந்த லாசரு அந்த லாசரை பார்த்தா சொன்னால் அவன் வந்து ஆபிரகாம் மடியில் தேய்ச்சப்பட்டான்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் வந்து ஐஸ்வர்யம் வந்து பாதத்தில் விழுந்துட்டான்னு சொல்லி பார்க்குறோம். நன்மை செய்யலை. அது வந்து நமக்கு ஒரு உண்மை தான். அது வந்து ஒரு காரியம் நம்மளுக்கு எச்சரிப்பான ஒரு காரியம் தான். அதனால் நன்மை செய்தால் தான் பருவத்தில் போக முடியும். நன்மை செய்யலைன்னுச்சுன்னா அந்த நம்ம சுகபமாக இருந்து நம்ம மறைச்சோம்னா நரகத்தில் தள்ளப்படுவோம்னா பையன் குடும்ப பாதத்துக்கு போயிட்டான்னு சொல்லி ஐஸ்வர்யம் பற்றி போட்டிருக்கு. கத்துடைய பிள்ளைகளை நீங்கள் வந்து என்ன செய்யுங்க, நன்மை செய்யுங்க. உலகத்தில் வந்து நன்மை செய்கிறது நமக்கு முக்கியம். நன்மை செய்து தேவனுடைய பார்வையில் நினச்சி நல்ல பிள்ளைகளாக இருந்தால் தான் ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிக்க முடியும். அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக நீங்கள் அந்த லாஸ்ட்டு அந்த ஐஸ்வர்யன் கதையை கூட நினச்சி பார்த்துக்கிட்டு அந்த நோயில் இருந்தாலும் தேவனுக்கு பிரியமாக இருந்துச்சான். தேவனுக்கு பிரியமாக இருந்ததுனால அவன் பரலோகத்துக்குள்ளே போயிட்டான். அவங்க அந்த மேஜில் இருக்கிற அந்த சாப்பாடு கூட கீழே விழுந்துச்சு. அது பிறகு சாப்பிடணும்னு ஆசையாக இருந்தான். அப்போ இவங்க வந்து அந்த ஏழை மக்கள் கூட அவன் நினச்சி பார்க்காம இருந்துச்சான். வீட்டுக்குள்ள நல்ல ஆடம்பரமாக இருந்திருக்கான், நல்ல ஐஸ்வர்யம், நல்ல எல்லா செழிப்பாக இருந்திருக்கும், எல்லா ஆசீர்வாதத்திலும் இருந்து நினச்சிட்டு அந்த ஏழையை வந்து அவன் நினைக்காம போயிட்டான். ஆனால் கத்துடைய பிள்ளைக்கு நம்ம வந்து நம்மளால் முடிஞ்ச அளவில் ஏழைகளுக்கு நினச்சிக்கணும், உதவி செய்யணும். ஆகாரம் இல்லாமல் ஆகாரத்தை கொடுக்கணும், தர்மம் எடுப்பாங்களுக்கு தர்மம் நல்லா கொடுக்கணும். அது கூப்பிடுவாங்க. நம்ம வந்து அவங்களுக்கு வந்து நம்மளால் முடிஞ்சது ஒரு 10 வகையில் கொடுத்தோம்னா சந்தோஷப்படுவாங்க. அதனால் இந்த என்னுடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் கத்துடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். அவங்க வந்து நன்மை செய்யணும். நன்மை செய்து ஆண்டவர் பார்த்துட்டு இருக்கிறாரு. அவருக்கு மறைபடுறது ஒன்றுமே இல்லை. ஆண்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாரு. அதனால் பார்த்துக்கிட்டு நம்மளை ஆசீர்வதிக்கணும்னா இதெல்லாம் நம்ம பார்ப்பாரு, எல்லாத்தையும் பார்ப்பாரு. அவர் நம்மளுடைய எண்ணங்கள், நினைவுகள், சிந்தனைகள் எல்லாத்தையும் அவர் சோதிச்சு பார்க்குறவர். அதனால் இவ்வளோ தூரம் இருந்தாலும் நமக்கு வந்து இசப்பட்டு பார்த்துக்கிட்டே இருக்காருன்னு நினைக்காதீங்க. அவர் ஃபுல்லாக அந்த உலகம் முழுவதுமே ஆளுகை செய்கிறது அவர் தான். அதனால அவருடைய கண்ட்ரோல் தான் அந்த உலகம் முழுவதுமே இருக்குது. பிசாசு கையில் உலகத்தை அதிபதி பிசாசு தெரிவிக்கணும். தேவன் அவருடைய கண்கள் கூட அந்த பூமி மேலே தான் இருக்குதான். பூமியில் அவர் கண்கள் உலாவி கொண்டே இருக்குதான். அவருடைய பிள்ளைகளுக்கு மேலே கண்கள் நோக்கமாக இருக்குது.
அவர் பத்திரப்படுத்துகிறார் எல்லாத்தையும். நம்ம பிள்ளைங்க எத்தனை அவங்க கையில் இருந்தாலும் அதிகாரம் இருந்தாலும் அவர் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறார். எல்லாத்தையும் பார்த்து எல்லா பிள்ளைகளையும் நம்ம எப்படி அவருடைய கருத்துக்களை கொண்டு போகணும், எப்படி பல்லவத்தில் கொண்டு போகணும்னு சொல்லி நமக்கு ஒவ்வொருத்துக்கும் அதுக்கு தகுந்த ஆலோசனைகளை நம்ம கொடுத்து நம்மளோட பேசி நம்மளும் அவருடைய பாதைகளை கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஆகிய வானத்தில் இருக்கிறது நம்ம பூமியில் இருக்கணும்னு நினச்சிடக்கூடாது. நீங்கள் இந்த பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் கூட 2ஆம் வசனம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் சொல்லுவார்கள், தெய்வம் வானத்தில் இருக்கிற நீங்கள் பூமியில் இருக்கீங்க, அதனால என்ன செய்யுங்க. பிரசங்கி 2ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் போட்டிருக்கோம். தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம்பதறி ஒரு வார்த்தையும் சொல்லாமலும் இரு. தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறார், ஆதலால் உன் வார்த்தைகள்லாம் சுருக்கமாக இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அதனால் நமக்கு என்ன தேவை எல்லாமே ஆண்டவருடைய வார்த்தையில் தான் இருக்குது. அதனால் கையில் கொடுத்துட்டாரு. அதனால் நமக்கு பூமியில் இருக்கோம், தேவன் வானத்தில் இருக்கிறாரு. அதனால் துணிகரமாக எந்த ஒரு வார்த்தை பேசாத, மனம்பதறி ஒரு வார்த்தை சொல்லாத. தேவன் வானத்தில் இருந்து நீ பூமியில் இருக்கிற, அதில் உன் வார்த்தைகள்லாம் சுருக்கமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நம்மளுடைய வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கணும். முடிஞ்சதான் சொல்லியிருக்கேன், வாய் பதிக்கிட்டே இருக்கேன், வாய் திறந்துறாங்க. என்ன ஆண்டு எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. அதனால் கத்துடைய பிள்ளைகளை நம்ம வாயை திறந்துட்டு நம்ம சின்ன விட்டு பிரச்சனையை சந்திச்சிடக்கூடாது. அதனால் யாராக இருந்தாலும் சரி, நம்ம டெலிவரி ஊழியக்காரங்களாக சரினா, ஒரு விசுவாச மக்களாக இருந்தாலும் சரி தான், நம்ம வார்த்தைகள் சுருக்கமாக இருந்தால் ரொம்ப நல்லது. நம்ம வார்த்தைகள் சுருக்கமாக இருக்கணும். நம்ம இந்த உலகத்தில் இருக்கணும். நம்மளால் முடிஞ்சளவில் ஒருத்தர் அரவணைக்க வேண்டிய பிள்ளைகளை அரவணைச்சி அவங்களுக்கு அன்பு செலுத்திடணும். நம்மகிட்ட நம்ம ரொம்ப எதிரியாக நிற்கிற மாதிரி இருக்கிறாங்க, நம்ம விலைக்கு போகிறது ரொம்ப நல்லது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளாகி நீங்கள் அவர் சமூகத்தில் காத்துருங்க. எப்படி இருக்கணும் கூட சொல்லிக் கொடுப்பாரு. அப்படியே அவர் சத்தத்தை கேட்டு நம்ம சித்தத்தை செய்வோம். அவர் எது நல்லது எது நலமானது பிடிச்சிக்கொண்டு தான் சொல்லியிருக்காரு. பொல்லங்காய் தோன்றுகிற காரியத்தை விட்டு விலகி கொண்டு அன்று சொல்லியிருக்கிறாரு. அதனால் வசனத்தை வாசித்து நம்ம அதுக்கு தந்தாக நம்ம நடந்துக்கிட்டோம்னா பரலோக ராஜ்யத்துக்குள்ள போயிடலாம். நம்ம பரலோகத்துக்கு போகிறது பாதையே அவன் தடுத்து இருக்கிறதுக்கு விசுவாசம் எத்தனை திட்டம் போடுவோம் அவ்வளோ திட்டம் போடுவான். அதனால் அவனுடைய மாயப்படத்துக்கு நம்ம சஞ்சிடாதபடி தேவனுடைய சத்தத்தை கேட்டு அதுபடி நம்ம நடக்கும்போது பரலோகத்துக்கு கூட்டி போயிடுவார் ஆண்டவர். அதனால் கர்த்தருடைய பிள்ளைங்க நீங்களும் நான் எப்போ சொல்கிறது தான் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள். நம்ம பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகள் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளுக்குரிய பிள்ளைகளாக நம்ம இருக்கணும். அதான் கர்த்தர் நம்மளை விரும்புகிறது. அதனால் தேவனுடைய பிள்ளைகளை நம்ம கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாத்துக்கும் நன்மை செய்வோம். எப்பவும் சந்தோஷமாக இருக்கும். அதுதான் கர்த்தர் விரும்புகிறது. கண்களை பிடிச்சி வைப்போம். கிளான்பின் பரிசுத்தமுள்ள பரலோக தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க முடியாது கர்த்தர் கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. நன்றி தகப்பனே, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா, நன்றி ஏசப்பா. நீங்கள் உலகத்தில் இருந்தால் உலகம் உங்களை பாதிக்கும், உங்களை நேசிக்கும். உலகத்திலிருந்து வேறு பெற்றதுனால என்னை பகைச்சதுனால உங்களை பகைக்க தான் செய்யணும் வசனம் இருக்குது. அதுக்காக நன்றி செலுத்துகிறேன் ஏசப்பா. நன்றி ஈசப்பா. அந்த நிலையிலேயே உங்கள் வார்த்தை பதிய கொடுத்த பெரிய கிருபைக்காக நன்றி ஈசப்பா. வார்த்தைகள் எல்லா மக்களுக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். உடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவே நாமத்தில் நான் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தரின் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு பிரசாந்தத்தை ஸ்தோத்திரி, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தரை சகல உபகாரங்களையும் வருவதே, ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஆமென்.